26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. நீங்கள் ஒரு ஜோசியர், நான் உங்கள்கிட்ட வரும்போது என்னால் தாங்க முடியாத வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வேதனை நான் அனுபவிக்கணும் இன்னும் இருக்குன்னு தெரியுது. இப்போ நீங்கள் எனக்கு என்ன சொல்லுவீங்க? இதை செய்யுங்க சரியாகும். அது எப்படி என்ன செஞ்சால் சரியாகும்? எனக்கு ஒருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா B12 இல்லாதவங்க கற்பூர வள்ளியை சாப்பிடுங்கன்னு போடுறாரு. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டீங்க ஒரு 2-3 வீடியோ. ஒருத்தர் B12னால ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது. அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறார், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கற்பூர சோழி முடிஞ்சுங்களா? இப்படி தான் அவங்க நீங்கள் அனுபவிக்க என்ன ஆகும்னா இது எங்கேயுமே மாறுறதில்ல. அவர் திருப்பி 1 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு சரியாகும். அது வரைக்கும் அவருக்கு ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துறதுக்காக ஒரு கடவுளை வேண்டிக்குங்க, கடவுளை வழிபடுங்கன்னு சொல்லலாமே தவிர அது தீர்வு கிடையாது. நான் சொல்கிறது அது ஆறுதல் வார்த்தை தான். அப்போ எல்லாமே உங்களுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னா அப்போ எல்லாருடைய வாழ்க்கையை நீங்கள் ஏன் மாற்றாமல் இருக்கிறீங்க? பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நடக்குமா, அது நடக்குமா அப்படின்றப்ப அவர் என்ன சொன்னார்னா, உங்களை நான் வந்து 48 வாரத்துக்கு விளக்கேற்ற சொல்லுவேன், நீங்கள் சரியாக ஏற்றுவீங்களான்னு கேட்டார். அது எப்படி ஏற்ற முடியும்? அப்போ பிரச்சனை, அப்போ நான் அந்த பிரச்சனை சரியாக காட்டினா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒழுங்கா இப்போ நிறைய பேர் வந்து சொல்லும் பொழுது வந்து இந்த ஒரு விஷயம் செஞ்சால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்க செஞ்சு பார்த்துருந்தா இந்நேரம் நம்ம எல்லாரையோட மிகப்பெரிய கோடீஸ்வரராக இந்த விஷயம் சொல்லணுன்றது கிடையாது. ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு யாராச்சும் ஐடியா கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன கேட்கணும்னா, நீங்கள் வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த கல் போட்டிங்கன்னா தான் சரியாகும், கல் 40,000 உருவேதி தருவோன்றப்ப சரின்னு சொல்லி அந்த ஆள் என்னன்னு பார்த்தோம்னா அவர் 200 ரூபாய்க்கு ஒரு ஹிந்திக்காரங்களை வச்சு கல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. 40,000 விற்கிறாரு கல். அப்போ மக்கள் வந்து என்ன ஏமாந்துடுறாங்க. அப்போ சார் அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது டோட்டலாக பிஸ்னஸ் தான் சார். அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது 0.00 அந்த 0 புள்ளியை வச்சுட்டு புள்ளி எடுத்துருங்க, 0 மட்டும் வச்சுக்கோங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். நேரில் வணக்கம். நீங்கள் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க, பகிர்ந்துருக்கீங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு அனுபவிக்கிறது தான் தீர்வே தவிர இதை பண்ணால் சரியாயிடும் அதை பண்ணால் சரியாயிடும் அப்படிங்கிறது அதுக்கான தீர்வு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக பரிகாரங்கள் குறித்த உங்களுடைய பார்வை அப்படின்னா அது என்னது சார்? இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜோசியர், நான் உங்கள்கிட்ட வரும்போது என்னால் தாங்க முடியாத வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வேதனை நான் அனுபவிக்கணும் இன்னும் இருக்குன்னு தெரியுது. இப்போ நீங்கள் எனக்கு என்ன சொல்லுவீங்க? இதை செய்யுங்க சரியாகும். அது எப்படி என்ன செஞ்சால் சரியாகும்? எனக்கு விதி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு உங்கள் ஜாதத்தில். இப்போ இவர் இத்தனை நாளைக்கு வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் இதை அனுபவிக்கணும், இந்த பிரச்சனை இன்னும் 1 வருஷத்துக்கு தீராதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன எனக்கு சொல்லணும் சார்? ஆனால் வந்து இதை செஞ்சீங்கன்னா வந்து சரியாகும்னு சொல்லும்போது ஒரு அளவுக்கான நம்பிக்கை அப்போ நான் சொல்ல நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தலாம், நம்பிக்கை ஏற்படுத்தலாமே தவிர அது மாறாது. நான் சொல்ல வரதா தான், நம்பிக்கை ஏற்படுத்தலாம் நான் தப்புன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லைங்களே. அப்போ எப்படி நம்பிக்கை ஏற்படுத்தலாம் அப்படின்னா உங்களுக்கு எது நம்பிக்கையாக தெரிகிறதோ. அப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருப்பீங்க, அந்த கோயிலில் வந்து சொல்லியிருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த கோயில் போனால் நல்லா இருக்குன்னு. நீங்கள் போயிருப்பீங்க, ஒரு 5 கோயில் உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எனக்கு என்ன ரெஃபர் பண்ணி அது 5 தான் ரெஃபர் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. அப்போ இந்த கோயிலுக்கு போங்க. அப்போ இப்போ இந்த நம்ம யூடியூப்பில் தூக்கி விட்டு பார்க்குறோம், வெறும் ரீல்ஸாக பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராமில். ஒருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா B12 இல்லாதவங்க கற்பூர வள்ளியை சாப்பிடுங்கன்னு போடுறாரு. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டீங்க ஒரு 2-3 வீடியோ. ஒருத்தர் B12னால ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது. அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறார், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கற்பூர சோழி முடிஞ்சுங்களா? இப்படி தான் அவங்க சொல்லக்கூடிய பரிகாரம் பூரா அது மாதிரி கற்பூர வள்ளியெல்லாம் பஜ்ஜிங்கிற மாதிரி தான். கடைசியில் கற்பூர வள்ளியில் B12 கிடையாது. அந்தால ஏதோ உருட்டி விட்டு போயிருக்கிறான் இவங்க. நீங்கள் அதை இப்போ பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்குற மாதிரி என்ன ஆயிரும்னா, அப்போ நான் நம்பிக்கையை நீங்கள் குறை சொல்கிறதா, அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலை வார்த்தையை குறை சொல்லணும், அதுக்குள்ளே நான் வரவே இல்லைங்க. நான் சொல்கிறது நீங்கள் குறை சொல்கிறது, நீங்கள் சொல்லக்கூடிய ஆறுதலையோ நீங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கையோ குறைன்னு நான் சொல்லவே இல்லை. அது கண்டிப்பாக வேணும். அப்போ 1 வருஷம் நீ இப்படி தான் இருப்ப போ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று நீங்கள் அதை பாலிசாக சொல்லணும். 1 வருஷம் அப்படி தாங்க இருக்கும், இந்த 6 மாதத்தில் ஒரு சின்ன மாற்றம் வரும், 3 மாதத்துக்கு அப்புறமா இதுலேருந்து ஒரு மாறுறதுக்கான ஒரு சோர்ஸ் கிடைக்குன்னு ஒன்றும் சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் அது வரைக்கும் ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது மாறாதுன்றது என்னுடைய லாஜிக். உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கலாம். நீங்கள் அனுபவிக்க என்ன ஆகும்னா இது எங்கேயுமே மாறுறதில்ல. அவர் திருப்பி 1 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு சரியாகும். அது வரைக்கும் அவருக்கு ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துறதுக்காக ஒரு கடவுளை வேண்டிக்குங்க, கடவுளை வழிபடுங்கன்னு சொல்லலாமே தவிர அது தீர்வு கிடையாது. நான் சொல்கிறது அது ஆறுதல் வார்த்தை தான். அப்போ எல்லாமே உங்களுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னா அப்போ எல்லாருடைய வாழ்க்கையை நீங்கள் ஏன் மாற்றாமல் இருக்கிறீங்க?
நான் அடிக்கடி சொல்கிறதா தான். இப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னார், நான் வந்து பஞ்சபட்சியில் நான் நினச்சா எதையும் சாதிப்பேன், பச்சி தெரிஞ்சவனுடன் பகைக்காதே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி, நான் வந்து நான் நினச்சதெல்லாம் வந்து இது பண்ணிடுவேன், பச்சியை வச்சு நான் சாதிச்சிருவேன். பச்சியை வச்சு என்ன செய்யலாம், நிறைய திருத்தலாம், திருடங்களெல்லாம் திருத்தலாம், திருடங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் இல்லைங்களா. எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்டுகள் மருந்து இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான், பச்சியை வச்சு மருந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ உன்னால் எதை கண்டுபிடிக்க முடியும்னா, என்னுடைய வாழ்க்கை கெடுக்க மட்டும்தான் உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப, இது பயமுறுத்துறதுக்காக வச்சுருக்கிறது மாதிரியும் மக்களை திசை திருப்புறதுக்காக வச்சுருக்க மாதிரி ஒன்று செய்கிறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஜாதகம் நிறைய பேருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாது. ஜோசிக்காரங்க, பெரிய ஜோசிக்காரங்களுக்கு ராகுக்கு எது 2ல் இருக்குது, ராகுக்கு எது தோஷம் இருக்குது, பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குது, 5 கெட்டு போயிருக்கு, 7 கெட்டு போயிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு நினச்ச காரியம் விளங்கலை, தொட்ட காரியம் தொடங்கலை, நீங்கள் ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த காரியத்துக்குள்ளே போகவே முடியல, குடும்பத்துக்குள்ளே நிம்மதியே இல்லை, எல்லா விஷயமும் சண்டையாகுது, நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி, கொடுத்த காசு வரல அப்படின்னு சொல்லி இப்படியே சொல்லிவிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க ஜாதத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் அது நடந்துச்சு, இது எப்படி போய் நிற்கணும், உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் அவங்க சொல்ல போகிறதில்ல. கூட்டு போய் ஏதாச்சும் ஒரு கோயிலில் கோர்த்துட்டு என்ன செஞ்சுட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் போனேன், நான் கற்றுக்கிறதுக்காக போகிறப்ப, அப்போ அவர்கிட்ட நானுமே இந்த பரிகாரத்தில் இருந்தேன். அப்போ நான் கேட்குறேன், பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நடக்குமா, அது சரி நடக்குமா அப்படின்றப்ப அவர் என்ன சொன்னார்னா, உங்களை நான் வந்து 48 வாரத்துக்கு விளக்கேற்ற சொல்லுவேன், நீங்கள் சரியாக ஏற்றுவீங்களான்னு கேட்டார். அது எப்படி ஏற்ற முடியும்? அப்போ பிரச்சனை, அப்போ நான் அந்த பிரச்சனை சரியாக காட்டினா என்ன அர்த்தம், நீங்கள் ஒழுங்காக ஏற்றலை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் சரியான முறையில் சொல்லப்படணும், அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தை சரியான முறையில் செய்யணும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக அது ரொம்ப நாளாகவே இருக்குது, உங்களால் அந்த பரிகாரத்தை செய்ய முடியாது. அவங்க ஒரு பரிகாரத்தையும் சொல்லிவிட்டு அந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியாது, அது சுத்தபத்தமாக இருக்கணும், அது வந்து வரிசையாக டெய்லி செய்யணும், 101 நாள் தொடர்ந்து செய்யணும். அப்போ உங்களால் முடியாதுன்னா என்ன செய்கிறது சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன், 101 நாள் காலைல செய்யணும், தொடர்ந்து செய்கிறதுன்றது சாத்தியம். அப்போ செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யலாம், பிரச்சனை சரியாகலைன்னா நீங்கள் பரிகாரத்தை ஒழுங்காக பண்ணலாம். இல்லை இப்போ வேறு அடுத்த டெக்னாலஜி என்ன போயிட்டாங்கன்னா, உங்களால் செய்ய முடியாது, நீங்கள் ஒரு நாளைக்கு 101 ரூபா பணம் கட்டிடுங்க. 101 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு, 11,000 கட்டிடுங்க. உங்களுக்காக ஒருத்தர் பண்ணுவார், உங்கள் பேரை வச்சுக்கிட்டு ப்ராப்பராக செய்வார். வாரம் ஒரு தடவை வீடியோ அனுப்புவார், மாதம் ஒரு தடவை உங்களுக்கு அந்த பிரசாதமெல்லாம் வரும். ஈஸியாக புரிஞ்சுல, நம்மளுக்கும் ஈஸியாக நம்ம வேலையை பார்க்கலாம். காலையில் எழுந்து நம்ம 7 மணிக்கு கூட எழுந்திரிக்கலாம், 5 மணிக்கு நம்மளுக்காக ஒருத்தன் பூஜை பண்ணுவான்ற நம்பிக்கை. அப்போ என்னென்னா, டிசைனாக உருட்டுறாங்கன்ற மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கு, இது வந்து ஏமாத்துற வேலை தானே. ஒன்று, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சு, நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிங்க, அவருக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிங்க, நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அப்படி மெதுவாக என்ன செஞ்சுருக்கீங்க, ஆட்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா, எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு காசு, எம்பி ஆகிறதுக்கு ஒரு காசு, முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு காசுன்ற மாதிரி. அப்போ நீயே ஆயிடலாம்ல அப்படின்னு கேட்க வேண்டியது. அப்போ என்னன்னா, சார் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சொல்லும் பொழுது வந்து இந்த ஒரு விஷயம் செஞ்சால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்க செஞ்சு பார்த்துருந்தா இந்நேரம் நம்ம எல்லாரையோட மிகப்பெரிய கோடீஸ்வரராக இந்த விஷயம் சொல்லணுன்றது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு யாராச்சும் ஐடியா கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன கேட்கணும்னா, அப்போ உங்களுக்கு எத்தனை கோடி இருக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா மேட்ரு முடிஞ்சுச்சு, சரிதானுங்க. அப்படி யாரும் கேட்குறதில்ல. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, திருச்செந்தூர் கடலில் 1.5 அடிக்கு குழி தோண்டி அதுக்குள்ளே விளக்கு ஏற்றுங்க கோடீஸ்வரன் ஆனாங்கிறாரு. அப்படியா சார்? ஆமாங்க. நிறைய பேர் திருச்செந்தூரில் பள்ளமாக போட்டு நிறைய பேர் உள்ளே விழுந்து கிடந்தானுங்க. நடந்து போகிறவங்கெல்லாம் அவங்க கீழே பள்ளத்துக்குள்ளே விழுந்து கிடக்குறாங்க. அப்போ என்னென்னா, எதை சொன்னாலும் மக்கள் செய்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு கஷ்டப்படுறது கஷ்டம், இது ஈஸி இல்லைங்களா. 1.5 அடி குழி தோன்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் வரப்போகுது. குழி தோண்டி ஒரு விளக்கு கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். உட்காந்து நான் அடுத்த வாரம் கோடீஸ்வரன்றப்ப இவங்க மக்களையும் குழப்புறாங்க. மக்கள் வந்து இது மாதிரி ஆளுங்க சொல்கிறதையும் நிறைய பேர் வந்து தயிர் வடை வாங்கி சாப்பிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணவே நிறைய பேர் இருக்கான். ஓகேங்களா. ஒருத்தர் சொன்னார், தயிர் வடை சாப்பிட்டு போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆயிருன்னு சொன்னார். நிறைய பேர், ஏன்னா அவனுக்கு தேவை ஒரு லவ் சக்ஸஸ் ஆகணும். ஒரு தயிர் வடைக்கு என்ன ஆக போகுது, வாங்கி திண்டு போவோமேன்றான். அது என்னென்னா மைண்ட் செட்டு மக்களுக்கு பர்சனலாக. இப்போ என்ன மட்டும் நான் தனியாக ஒரு ரூம்குள்ளே விட்டேன்னா நான் சைக்கோங்க. எல்லாருமே அதே தான். எல்லா மனிதர்களும் எவ்வளோ கேவலமாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும், எவ்வளோ ஈஸியாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும், என்னுடைய சந்தோஷத்தெல்லாம் நான் எந்த அளவுக்கு கேவலமாகவோ சிந்திக்காமல் முட்டாள்தனமாக செஞ்சால் கூட வாழலான்னு எவனா சொல்லி கொடுத்தான்னா நான் தனி மனிதனாக வந்து செஞ்சு பார்த்துருவேன். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு வேட்கை இருக்குது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. அந்த மாதிரி இவங்க குழப்புறப்ப ஒவ்வொருத்தவங்களும் சரி இவ்வளோ கஷ்டப்படுறோம்ல அதையும் செஞ்சு பார்த்துட்டு போயிடலாம். ஒருத்தவங்க உங்களுக்கு குழந்தை செத்து போயிடும்னு ஒருத்தனுக்கு சொல்லியாச்சு, ஓகேங்களா. அவனுக்கு வந்து ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பூஜை பண்ணாதது சரியான்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா என்ன செய்வாங்க, இப்போ பூஜை தான் பண்ணுவாங்க. ஆமாம், என்கிட்ட வந்து கேட்டாங்க, என் பையன் இறந்துருவாருன்னு ஒரு ஜோசிகார் சொல்கிறாரு சார், இப்போ நான் என்ன செய்யன்னு கேட்குறாங்க. அந்த ஆள் சொல்கிறது தான் செய்யணும். ஏன்னா நம்ம சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறோம். ஆமாம், நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன், நீ திருப்பி என்கிட்ட கொஸ்டின் கேட்ப, என்னையே நீ முட்டாளாக்க ஆரம்பிச்சுடுவேன். அப்போ உன் மனசுக்குள்ளே லாக் ஆகிட்ட. நீ என்ன செய்யணும்னா இனிமேல் அவன் சொல்கிறத கேட்குறத தவிர வேறு வழி இல்லை. இது மாதிரி இடத்துல போய் லாக் ஆகிறப்ப வேறு வழி இல்லை. அப்போ பரிகாரம் என்பது சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரி பக்கத்தில் இருக்க கோயில். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்கார்,
அவர் என்ன கேட்பாருன்னா, இங்கே எந்த ஊருன்னு கேட்பார். நான் வந்து மாங்காடு பக்கத்தில் இருக்கிறேன், மாங்காடு தாண்டி பாய் கடைக்கு பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா, ஒன்று போரூரில் ஒரு கோயில் சொல்லுவார், இல்லைன்னா குன்றத்தூரில் ஒரு கோயில் சொல்லுவார். அவ்வளோதான். அந்த கோயிலுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவார். இது தப்பு இல்லை, நான் சொல்கிறது தப்பு இல்லை. இது எப்படினாலும் நம்ம கோயிலுக்கு போத்தானே போகிறோம், அந்த கோயிலுக்கு போய் மன்றாடி வேண்டிக்கங்க, ஆனால் இந்த பிரச்சனை மெதுவாக தான் சரியாகுன்றதை சொல்லுவார். இதை நம்ம பரிகாரத்துக்குள்ளே கொண்டு வர தேவையில்லைங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறார் இல்லைங்களா. இப்போ நான் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு இப்போ ஒருத்தருக்கு தொண்டை இப்போ கட்டிக்கிட்டு இருக்குது, தொண்டை பிரச்சனையாக இருக்குது, உங்கள்கிட்ட சொல்கிறாரு ஒரு வாரமாக தொண்டை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறோம். நீங்கள் எதாவது சொல்லுவீங்க இல்லைங்களா, உப்பு போட்டு வாய்க்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம், நீங்கள் ஒன்றும் டாக்டர் கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி அந்த ஜோசியர் ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த கல் போட்டிங்கன்னா தான் சரியாகும், கல் 40,000 உருவேதி தருவோன்றப்ப சரின்னு சொல்லி அந்த ஆள் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் 200 ரூபாய்க்கு ஒரு ஹிந்திக்காரங்களை வச்சு கல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு, 40,000 விற்கிறாரு கல்ல. அப்போ மக்கள் வந்து என்ன ஏமாந்துடுறாங்க. அப்போ சார் அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது டோட்டலாக பிஸ்னஸ் தான் சார். அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது 0.00 அந்த 0 புள்ளியை வச்சுட்டு புள்ளி எடுத்துருங்க, 0 மட்டும் வச்சுக்கோங்க. அந்த ஒன்றுங்கெல்லாம் போகவே போகாதீங்க. 5 விசாக்கு யூஸ் இல்லை, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எழுதப்பட்ட விதிங்கிறது நடக்கும், அதுதான் விதி. சார் அப்போ விதியை மாற்றவே முடியாதா? ஏன்னா விதியை மதியால் வெல்ல முடியும். அது அவ்வை எழுதுனாங்க, அவ்வையை மாற்றலாங்க. அவ்வையை மாற்றலாம், நான் எப்படி மாற்ற முடியும் இல்லைங்களா. அவ்வை வந்து அவங்க கிளவி ஆகிட்டு தன்னுடைய இளமையெல்லாம் இது பண்ணிட்டு இறைவனுக்காக வாழ்ந்து எவ்வளோ பாட்டு எழுதிக்கிறாங்க. அவங்க இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நிறைய பெரிய நெடுமரங்கள் காட்டில் இருக்கக்கூடிய பெரிய நெடுமரங்கள் பருவத்தால் இன்றி பலான்னு எழுதிக்கிறாங்க. பருவம் வராமல் ஒரு மரம் பழுக்காதுன்னு எழுதிக்கிறாங்க. அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா, விதியை மதியாகலன்னா எல்லாரும் செஞ்சு பழுக்க வைக்கலாம்னா முடியாது. அப்போ எல்லாமே விதிப்படி தான் நடக்குது. அவங்க சொன்ன மதிங்கிறது வந்து மதியை ஃபஸ்ட்டு கைப்பற்றணும், அப்புறமா அதை வச்சு விதியை கைப்பற்றணும்னு சொல்கிறாங்க. நம்மள்ட்ட மதியை கைப்பற்றுறதுக்கு வழி தெரியலையே. அதனால் வந்து சிம்பிள். அப்போ என்கிட்ட ஒரு பெரிய ஜோசியரில் ஒரு ஜோசியர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, நீங்கள் எல்லாம் சூப்பராக பேசுகிறீங்க, அப்போ நம்மளுக்கு ஒரு உடம்பு பிரச்சனை வருது, உடம்பு பிரச்சனை வரும்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னு, அது பரிகாரம் இல்லையான்னு என்கிட்ட கேட்டாங்க, பக்காவான கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சரி சூப்பர், நம்மளுக்கு விதின்னு அனுபவிக்க வேண்டியதானே, எனக்கு தலைவலிக்குது விதின்னு அனுபவிக்க வேண்டியதானே, ஏன் டாக்டர்கிட்ட போகிறேன்னு கேட்டாங்க. சூப்பர். அப்போ ஒருத்தனுக்கு கடன் வந்திருக்கு, அவன் எங்கே போகணுன்னு கேட்டேன். எங்கே போகணும் அவன் கடன் வந்தா? கடன் வந்தால் அவங்க என்ன செய்யணும்னா சம்பாதிக்க போகணும் இல்லையா. அப்போ உடம்பு பிரச்சனை இருக்கும்போது மருத்துவத்துக்கு போகிறோம், கடன் வந்தால் எங்கே போகணும்? சம்பாதிக்க போகணும். நீ எது கோயிலுக்கு அனுப்புகிறேன்னு கேட்டேன். அப்போ உனக்கு நோய் வந்தால் நீ எங்கே அனுப்புகிற அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்டேன். உங்களுக்கு நோய் வந்தால் என்னம்மா செய்வீங்கன்னு கேட்டேன். டாக்டர்கிட்ட போவேன், ஏன் கோயிலுக்கு போக மாட்டேன்னு கேட்டேன். நீ உனக்கு ஏதாச்சும் உங்கள் வீட்டில் உனக்காச்சும் நோய் வந்தால் நீ என்ன செஞ்சுருக்கணும்னா கோயிலுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கணும், இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு தொடர்ந்து ஏதாச்சும் மந்திரங்களை பாட சொல்லி விளக்கேற்ற அனுப்பிச்சி விட்ருக்கணும். நீ மட்டும் மருத்துவமனை போகிறல. அப்போ கோயில் என்பது நம்மளையும் தாண்டி ஒரு சக்தி நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்குது, அது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற நம்பிக்கை தானே ஒழிய அது 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 அந்த அந்த இறைவன் தானே நம்மளுடைய வாழ்க்கையை படைச்சாருன்னு தானே இந்த சமூகம் சொல்லுது. அப்போ அவர் படைச்சு தெரிஞ்சு தானே படைச்சிருக்கிறாரு, அதை போய் திருப்பி ஏன் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன்றதான் என்னுடைய கேள்வி. ஆக மொத்தத்தில் ஜாதகம் என்பது நாம் பிறந்த காலத்தில் பிறந்த அனைவருக்கும் இதே மாதிரி விதி அமைப்புகள் இருக்குன்றதான் ஜாதகம். சார் ஆனால் நம்ம வரலாற்றின் ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய பேர், அப்போல்லாம் அரசர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தப்போ பொதுவாக அப்போல்லாம் வந்து உலகியல் ஜோதிடம் அந்த மாதிரி இருந்துச்சு. நாட்டுக்கு இந்த ஆபத்து வரப்போகுது, இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இது சரியாகும்னு சொல்லி நிறைய நம்முடைய முன்னோடி ஜோதிடர்கள் வந்து அந்த விஷயத்தை செஞ்சதுனால நாட்டை பாதுகாப்பாக வச்சிருந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது சரி. இது வந்து நம்ம அரசனாக இருந்தால் அவன் புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவனும் பைத்தியக்காரனாக இருந்திருக்கலாம்ல. ஆனால் அந்த பிரச்சனை தீர்ந்து அது எப்படிங்க தீரும்? இப்போ ஒரு இருக்கு, ராமாயணத்துக்கு போயிடுவோம் ஃபஸ்ட்டு எடுத்துனே. அந்த ராவணனுடைய அந்த ராமருடைய அந்த அரசவை இருக்குல்ல, அந்த நாட்டினுடைய அரசவையினுடைய வசிஷ்டர் தான் வந்து ஜோதிட பிதாமகன். இந்த ஜோதிடத்திற்கெல்லாம் ஏன்னா முன்னோடிய யுகம் அதுதான். அந்த யுகத்துக்கு பிறகு தான் மகாபாரதம் வருது, 3வது தான் மகாபாரதம். முதல் யுகத்திலே வந்து ராமாயணம் நடக்குது. அப்போ முதல் யுக ராமாயணத்தில் அந்த அரசவையினுடைய ஜோதிடராக இருந்தவர் வசிஷ்டர். அப்போ வசிஷ்டர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செய்கிறாரு. அப்போ ராமருடைய கல்யாணத்தை அவர் என்ன செஞ்சுருக்கணும்? ஜோசியம் பார்த்தவர் கல்யாணத்தன்னைக்கு ஏதாச்சும் ஒரு மோதிரத்துக்கு வாங்கி போட்டு ராமர் கல்யாணத்தை நிறுத்திருக்கக்கூடாது, அவரை வனவாசத்துக்கு அனுப்பிச்சிருக்கக்கூடாது, அவங்க அப்பாவை சாவடிச்சிருக்க. அவங்க அப்பாவுக்கு 60,000 பொண்டாட்டிங்கிறாங்க, தசரதுக்கு 60,000 பொண்டாட்டி இல்லைங்களா. அப்போ கரெக்டாக பொருத்தம் பார்த்து ஒரு கல்யாணத்தோடு நிப்பாட்டிருக்கணுமா இல்லையா அந்த அந்த தசரதனுக்கு அப்படின்னா விதிப்படி தானே நடக்குதெல்லாம். அப்போ இதெல்லாம் சும்மா கதை, அதாவதுங்க ஒரு கதைகள் சொல்லும் பொழுது, இதிகாசங்கள் சொல்லும் பொழுது அவர் முயற்சி செஞ்சாருன்றது தப்பு இல்லையே. அவர் செஞ்சாருன்றதுக்காக அது உண்மையும் இல்லை. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா? அவர் ஒரு ராஜா இருந்தார், இப்போ ராஜராஜ சோழன் இருந்தார், அவர் ஒரு முறையை செஞ்சார் அப்படின்னா அந்த முறை இறுதியானதோ இல்லைன்னா தீர்மானிக்கப்பட்டதோ இல்லை, அவருடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவர் செஞ்சுருப்பார்.
நான் சொல்கிறது சரிதானுங்களா? அதே ராஜா வேறு நாட்டில் பிறந்தா வேறு மத நம்பிக்கையை செஞ்சுருப்பார். இது மதம் சார்ந்த விஷயம் அப்படின்னு ஒதுக்கிடணுமே தவிர இதை கொண்டு வந்து வாழ்க்கையோட லிங்க் பண்ணக்கூடாது. இது வந்து பியூராக மதம் சார்ந்த விஷயம். மதம் சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் கடவுளை எப்படி வேணாலும் வர்ணிச்சு செய்வேன், ஏன்னா எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்ற நம்பிக்கை இருக்கே தவிர அது எப்படி வேணாலும் இல்லை. இப்போ ஓசோவுடைய புக் எடுத்து பார்த்தோன்னா ஒரு புக்கில் கடவுள் இருக்கிறான்னு ஒரு புக்கு வச்சுக்கிறாரு. கடவுளை மன்னிக்காதேன்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது. ஓகேங்களா? கடவுள் என்பவன் ஒருவன் இல்லைன்னு ஒரு புக் இருக்குது. அப்போ 3 கண்ணோட்டத்தில் அவங்க எழுதுகிறாங்க. ஓகேங்களா? இதை படிச்சுட்டு நான் எப்படி ஒரு முடிவுக்கு வருது? அப்போ கடவுள் அப்படிங்கிற தன்மை, அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற தன்மை தனி. அதில் போய் என்னுடைய வாழ்க்கையை நான் குழப்பிக்கக்கூடாது. என்னுடைய பியூரிட்டிக்கும் என்னுடைய அடுத்தடுத்த ஜென்மங்களுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்க போகிறேன்றதை நோக்கியே நகர்வதான தவிர இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை இறைவன் மாற்றி கொடுக்குறதில்ல. நான் அடிக்கடி சொல்கிறதா தான், நான் அப்படி மாற்றுறதா இருந்தால், என்னுடைய வேண்டுதலுக்கு ஏற்று மாற்றுறதா இருந்தால் இங்கே எந்த உயிரும் செத்து இருக்காது. எல்லா உயிரும் கத்துறது இறைவன் காது கேட்டிருக்கும்ல. நம்மளுக்கு காசு இல்லைன்னு கத்துறோம் போய் கோயில், இல்லைங்களா? எனக்கு காசு இல்லையா, 10 லட்ச ரூபா கடனில் மாட்டிக்கிட்டேன், எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லி மன்றாடி வேண்டுறோம். காலைல பிரியாணிக்கு அறுக்கிற ஆடு கத்துறது இறைவனு கேட்காதா? அப்போ அந்த ஆட்டெல்லாம் அவர் காப்பாற்றிருக்கணும். எதை ஃபஸ்ட்டு காப்பாற்றிருக்கணும் இறைவன்? அப்போ ஆட்டையே காப்பாற்றல, நம்மளை எப்படி காப்பாற்றுவார்ன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருந்தார். நாம் சாலையோரம் நடைபாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம், அங்கே ஒரு நாய் கத்தி கொண்டிருக்கிறது, அதை நாம் எப்படி கடந்து போகிறோமோ அதே போல் இறைவனும் நம்மளை கடந்து போகிறார். ஒரு வாசகம் இருந்துச்சு. இறைவனும் நீ கத்த விட்டுட்டு கடந்து தான் போகிறாரே தவிர நீ கத்துறதான் அவர் கேட்காதுன்ற மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி என்பது நம்மளுடைய விதி. அது நடக்கும். ஓகேங்களா? இப்போ கல்லை மேலே எரிஞ்சிட்டு நீங்கள் பூஜை பண்ணால் கல் மேலே போயிடுன்ற மாதிரி அது எப்படி போகும்? போகாது. கல் கீழே தான் விடும். அது விதி, ரூல் இல்லைங்களா? அது மாதிரி நம்மளுடைய லைஃப் ஒரு ரூல். இந்த லைஃப் மாறாது. அப்போ என்ன செய்யலாம்னா, ஒன்று அக்செப்டன்ஸுக்கு வரலாம். அக்செப்டன்ஸ் வந்து அப்போ ஒரு ஊசி குத்த போகிறேன் வலிக்க போகுதுன்னு சொன்னால் வலிக்காமலாம் இருக்காது, வலிக்கும். ஆனால் அந்த வலி நம்மளுக்கு தேவையானது, அல்லது அந்த வலி நம்மளுக்கு அடுத்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான வழின்னு சொல்லி நம்ம பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கலாமே தவிர வலி குறையாது. அப்போ வலியை நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். அந்த இடத்துல பஞ்சர் ஆகி தான் ஆகுன்றது போல் நம்ம ஜோதிடம் என்பது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இப்போ இன்னைக்கு காலைல கூட ஒருத்தர் என்னுடைய கிளாஸில் நடத்தினேன். இப்போ நான் வந்து ஒரு பெரிய கார் தொழிற்சாலையில் வேலையில் இருந்தேன். என்னுடைய சுய கதையை சொல்கிறேன். என்னுடைய கார் தொழிற்சாலை வேலை இருந்தேன். திடீர்னு நாங்கள் வந்து ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைகள் அதெல்லாம் பண்ணும்பொழுது வேலை இழப்பு ஏற்பட்டு பெரிய போராட்டங்களை சந்திச்சு, நிறைய கோர்ட்டு கேஸ் சந்திச்சு, தொழிலாளர் தொழிற்சங்க அமைக்கிறதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணி ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு 8 வருஷம் போராட்டம் என்னுடைய வாழ்க்கை. அப்போ திடீர்னு என்ன வேலையை விட்டு தூக்குனதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையை ஸ்தம்பிச்சிருச்சு. அப்போ அந்த செகண்டில் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான், போயிடுச்சு, அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிச்சுன்றதான். அன்னைக்கு எனக்கு அது தப்பாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி அது எனக்கு பெஸ்ட்டு. அப்போ எந்த ஒரு முடிவுமே இன்றைய நாளில் அது தவறாகவோ சரியாகவோ இருக்கலாம். இதனுடைய நீட்சி, என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு நீட்சியை பார்க்கும் பொழுது அங்கே நான் வேலையில் இருந்திருந்தேன்னா இன்னும் அங்கே வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருப்பேன். இப்போ நான் வேறு மாதிரி இருக்கிறேன். அப்படின்றப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு தவறுகள் அப்படின்றது அந்த டயத்தில் தவறாக இருக்கலாமே தவிர இது மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கலான்றப்ப நீங்கள் இன்றைக்கி பயப்படுறீங்க, சரிதான் இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெட்டி கடை வச்சுருக்காரு, அந்த பெட்டி கடை ஒருத்தர் ஜேசிபி வச்சு தூக்கிட்டான். அவர் அன்றைக்கி பயந்து அழுது புலம்பி போராடி இருக்கிறாரு. 15 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப அவர் அந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு. அப்போ அது எதை போராட்டம்னு சொல்கிறது, எது தப்புன்னு சொல்கிறது தப்பு இல்லை. வாழ்க்கையினுடைய போக்குகளில் தான் அதனுடைய எல்லா அர்த்தமும் புரியும். எனவே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் யாரோ ஒருத்தர்கிட்ட ஐடியா கேட்டு ஜோசியர்கிட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா லைஃப் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கலாம். ஜோசியர் ஒன்றும் அவ்வளோ பெரிய நாலேஜ் ஆனாலும் கிடையாது. இப்போ எனக்குன்னா அவ்வளோ நாலேஜ் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து 600 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணணும்னு என்கிட்ட எப்படி ஐடியா கேட்குறது? என்கிட்ட என்ன கேட்கலாம், ஜாதகத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு பிஸ்னஸ் நல்லா தான் சார் போகுன்றப்போ அவர் ஐடியாவில் பண்ணிக்கலாமே தவிர என்கிட்ட வந்து ஐடியா கேட்டு யூஸ் இல்லை. அப்போ உங்களுடைய மதம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதனால் அது அவங்களே பார்த்துக்கிட்டோம். இந்த ஜாதகம் இப்படி தான் போகும், இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும், இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமே எனக்கு இல்லை. நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி அடுத்தவனுக்கு ஐடியா கொடுக்குறது? கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் சொல்கிறவங்க முதல்ல என்ன செஞ்சுருக்கணுங்க? யார் சொல்லணும்? டாட்டா பிர்லா ஐடியா கொடுக்கலாம், அம்பானி என்ன செய்யலாம், ஒரு பேட்டியில் கோடீஸ்வரன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நான் எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஜோசியர்கள் ஈஸியாக சொல்லிடுறாங்க. நிறைய ஜோசியர்கள் வந்து கோடீஸ்வரர் ஆகுது எப்படின்னு தான் வீடியோ போடுறாங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு செய்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் பர்ஸில் வாசம் வந்துச்சு, அவர் பர்ஸை திறந்தோடனே உள்ள மசால் பாக்கெட் வச்சுருந்தார், பிரியாணி மசாலா. என்னென்னு கேட்டால் வசீகரம் பண்ணுறாராம், கவர்றாராம், பணத்தை கவர்றேங்கிறாரு. அப்போ பணத்தை கவருவதுன்னா வாசனை பொருள்கள் பணத்தை கவரு, ஏன்னா சுக்கரனுடைய தன்மை அது. அப்போ மக்கள் தான் பாவம் கஷ்டப்படணுன்ற மாதிரி. அப்படி இதையுமே வந்து நீங்கள் வேறு வழியில் இழுக்க முடியாது. இன்னொன்று உங்களுக்கு விதி வந்தால் நீங்கள் எதையுமே செய்யாமல் காசு வரும், அதையும் புரிஞ்சுங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். தோற்று போகிறதையும் பார்த்துருக்கேன், ஜெயிக்கிறதையும் பார்த்துருக்கேன். ஒருத்தர் எந்த முயற்சியுமே பண்ணாமல் ஜெயிக்கிறத நான் பார்க்குறேன். அவனுடைய விதி இருக்குது, அவன் எதையுமே செய்யாமல் என்ன ஆகுது, காசு அவன்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தன் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் காசு வரதே இல்லை. ரெண்டுமே விதிங்கிறப்ப எதையும் உங்களால் மாற்ற முடியாது.
சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பரிகாரம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன, அது சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இன்றைக்கி மக்கள் வந்து பரிகாரம் என்ற பெயரில் என்ன மாதிரியான சவால்களை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்குற நேயர்களுக்கு இந்த காணொலி பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி மேடம். ஆடி வரா ஓடி வரா எங்க ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எங்க ஊரு கருப்பசாமி, அங்கே கிடி மூடது கருப்பசாமி தங்க கலசம் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.